அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். இதோட ஆசிரியர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். திரு ஜெயகாந்தன் அவர்கள் தான் வந்து இந்த புக்கு எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு நாவல். இந்த கதையை வந்து 1977 வந்து ஒரு திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க. இந்த நாவல் வந்து அக்னி பிரவேசம் அப்படின்ற ஒரு சிறுகதையினோட தொடர்ச்சியாக தான் இந்த நாவல் எழுதியிருக்காங்க. அந்த அக்னி பிரவேசம் அப்படின்ற ஒரு சிறுகதையினோட முடிவை வந்து நிறைய படிக்கிற வாசகர்களுக்கு வந்து பிடிக்காமல் போச்சு. அதனால் நிறைய விமர்சனங்களும் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. ஸோ அந்த கதையோட முடிவை மாற்றி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த பொதுவாகவே ஜெயகாந்தன் அவர்களோட நாவல்கள் புத்தகங்கள் எல்லாமே ஒரு பெண் கதாபாத்திரத்தை முக்கியத்துவமாக கொடுத்து தான் எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து ரொம்ப நல்ல புத்தகமாக இருக்குது. அந்த சிறுகதை என்னென்னா, அக்னி பிரவேசம் அப்படின்ற ஒரு சிறுகதை என்னென்னா, காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து தன்னோட பஸ்ஸுக்காக வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் வந்து ஒரு காரில் வந்து ஒருத்தவங்க வராங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வந்து அவங்க முன்னாடி நிற்குது. அந்த காரில் வந்து ஒரு பையன் இருப்பாங்க. அவங்க வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கங்கா. அவங்க இந்த கங்கான்றவங்க தான் இந்த ஸ்டோரியோட வந்து லீட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பையன் வந்து யாருமே தெரியாது. அந்த ஃபாஸ்ட்டாக வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு கங்கா வந்து ரொம்ப ஒரு மாதிரி முழிச்சிட்டு திணறிட்டுருப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவங்க யார் என்னன்னே தெரியாமல் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறிட்டுருப்பாங்க. அப்படி திணறிட்டு இருக்கும்போது ஏதோ பேசி மழுப்பி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. யாருமே இல்லாத இடத்துல போய் அந்த கார் நிற்குது. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஒரு தவறான முறையில் வந்து பயன்படுத்திடுவாங்க. ஸோ இங்கே நடந்தது எல்லாமே வந்து கங்கா தன்னோட அழுதுகிட்டே வந்து தன்னோட வீட்டில் வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கங்காவோட அம்மா வந்து அவளை அடிச்சுட்டு அவளை கூட்டின்னு போயிட்டு தலையில் எண்ணெயெல்லாம் வச்சு அவளை சுத்தம் படுத்திட்டு, இங்கே நடந்தது வந்து யாருக்குமே சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து அந்த அக்னி பிரவேசம் அப்படின்ற ஒரு சிறுகதையினோட முடிவாக இருக்குது. ஒரு அம்மாவாக இருந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணலாமா, அப்போ அவங்க எப்படியாப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுதான் வந்து அந்த அக்னி பிரவேசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. ஸோ அந்த முடிவை வந்து மாற்றி எழுதியிருந்தா எப்படி இருக்கும், அதாவது அவங்க அம்மா வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கதை. இந்த நாவலோட ஸ்டார்டிங்கில் என்ன இது பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் கங்கா வந்து தன்னோட வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்துட்டு இருக்கும்போது பாய்ஸ் பற்றி நிறைய தவறான எண்ணத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க எப்போயோ படித்த ஒரு கதையை வந்து திருப்பி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த கதை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, எங்கேயோ நான் இது ஞாபகம் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துட்டே இருக்கும்பொழுது அந்த கதை பார்த்தோன்னா அவளுடைய கதையாகவே இருக்கும். அதாவது அவள் காலேஜ் படிக்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் கதை எழுதியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தாங்கன்னா ஆர்கேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கே விஸ்வநாத சர்மா அவரோட பேர். அவர் யாருன்னா அந்த காலேஜோட லைப்ரரியனாக தான் இருப்பார். அந்த கதையை வந்து அவர் எழுதியிருப்பார். கங்கா வந்து ஏதோ ஒரு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்து அவள் படித்த புக்கை வந்து அவங்க அம்மா கிட்ட தூக்கி போட்டு, அந்த கதையை படி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உள்ளே போயிடுவாங்க. போயிட்டு அவங்க அம்மாவை அந்த சிறுகதையை ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்க. அப்படி படித்து பார்க்கும்போது வந்து அவங்க அம்மா அந்த கதையில் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து என்னோடய பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே, எல்லாருக்குமே சொல்லிவிட்டு என்னோடய பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தோம்னா கங்காவுடைய மாமா அவர்கள் வந்து ஊர்லேருந்து வருவாங்க. அப்படி வரும்பொழுது, நீ எதுக்கு அழுதுட்டுருக்க, நீ மறைச்சினா தான் உன்னை தப்பாக பேசியிருப்பாங்க, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டல, அப்புறம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாங்க. கங்கா வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கங்காவை வந்து எல்லோரும் ஒரு தப்பான முறையில் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்க்ளூடிங் அவங்களோட மாமாவே வந்து தப்பான முறையில் தான் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் வந்து கங்காவோட அம்மாவையும் அவங்க அம்மா பேர் வந்து கனகம்னு சொல்லுவாங்க. கங்காவோட அம்மாவையும் அவங்க மாமாவும் வந்து
ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ ரோஷம் இருந்தால் அவனே தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து கங்கா வந்து அதை கேட்டுடுறாங்க. சரி, நம்ம எப்படியே தேடி கண்டுபிடிக்கலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒருத்தரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த அந்த கதையோட ஆசிரியர் நம்ம அவர்கிட்ட பேசுகிறோன்னா அவங்க யார் அப்படின்றது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கேவி அப்படின்ற ஒரு லைப்ரரியனை தேடி போகிறாங்க. அவங்கக்கிட்ட தேடி போயிட்டு அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஆர்கேவி அப்படின்றவர் வந்து அவரோட பேர் வந்து பிரபாகரன். அவர் வந்து இப்போ ரொம்ப பெரிய இதுவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து தன்னோட ஆஃபீஸ் ஃபோனில் வந்து பிரபாகரன் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்பொழுது, நான் வந்து உங்களை 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்களும் என்னை பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்களோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் என்னை நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபாகரனுக்கு வந்து என்னன்ட்டுலாம் ஞாபகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க. 2 பேருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கங்கா வந்து பிரபாகரன் வீட்டுக்கு சும்மா போகிறதும், பிரபாகரன் வந்து கங்கா வீட்டுக்கு வரதும் மாறி மாறி இந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மாறி மாறி வீட்டுக்கு போகிறது அப்படின்லாம் வந்து கங்காவோட அம்மாவுக்குலாம் வந்து பிடிக்கல. கங்கா வந்து என்ன ஒரு ஃபேமிலின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு ஐயர் வீட்டு ஃபேமிலி. அதாவது சுத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஐயர் வீட்டு ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவங்க அம்மா அப்படின்றதுனால வந்து எதுவுமே பிடிக்காம போயிடுது. அதையும் தாண்டி கங்கா அப்படியும் அவங்க வீட்டுக்கும் போவாங்க, இவங்க வீட்டுக்கும் வருவாங்க. அந்த மாதிரி ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இது பண்ணிகிட்ருக்கு. இப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்க மாமா வந்து கங்கா கிட்ட சொல்லுவாங்க. கங்காவோட மாமா வந்து நிறைய டைம் வந்து கங்கா மூஞ்சி முன்னாடியே நீ வந்து யாருக்குன்னா வைப்பாட்டியாக போகலாமே தவிர யாருக்கும் பொண்டாட்டியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்பப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் நல்லா பிரபாகரனும் கங்காவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்போது பிரபாகரனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்ருக்கோம். 3 பசங்களும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து தான் ஒரு பொண்ணு. அவங்க பேர் மஞ்சு. அந்த 2 பேரும் அவங்க வீட்டுக்கு மாற்றி மாற்றி போயிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சுவுக்கும் கங்காவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாயிடுது. மஞ்சு கங்கா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்தில் என்னென்னா நிறைய போகும்போது பிரபாகரனுக்கு வந்து நிறைய குடிக்கிற பழக்கமும் சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் வந்து நிறைய வந்துடுது. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் அந்த ஆர்கேவி அந்த கதை எழுதினார் இல்லையா, அவர் வந்து கங்காவை தேடி வராரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசுவார். அதனால் கங்காவோட வீட்டு அட்ரஸ்லாம் கேட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. கங்காவோட அண்ணன் இருப்பாங்க. அவங்க அண்ணன் பேர் வந்து கணேசன் அப்படின்றவர் அவங்க அண்ணன். அவங்க அம்மா பேர் கனகம். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி கங்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க அண்ணன் வந்து அவள் எங்கே நான் சொல்கிற பேச்சு கேட்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கங்கா கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது அவள் வந்து முடியவே முடியாது, எனக்கு யாருமே வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன், என்னை விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிருவா. சரி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுடைய அண்ணன் கணேசன் அவர்கள் வந்து பிரபாகரனை தேடி அவங்க ஆஃபீஸுக்கு போவாங்க. அங்கே போகும்போது இந்த மாதிரி கங்கா எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பிரபாகரன் வந்து ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, கங்கா கல்யாணத்தில் ஒத்துக்கலன்னா அவங்க கூட நான் இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்த போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கணேசன் வந்து அதெல்லாம் கேட்டு வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து பேச மாட்டேன்னு சொன்னவே கங்காவுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது. அதுக்கப்புறமா வந்து பிரபாகரனும் கங்காவும் நிறைய பேசிக்கிறதும் இல்லை, வெளியே போகிறதும் இல்லை, ரொம்ப எல்லாமே கம்மியாகிடுச்சு. வெளியே போகிறது பேசுகிறது எதுவுமே இல்லை. ஒரு நாள் வந்து கங்கா ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டே வந்து பிரபாகரன் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோடையே வருவார். வரும்பொழுது கங்கா ரொம்ப அழுதுகிட்டே வந்து நீங்கள் வந்து நீங்களே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டே வந்து கங்கா கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வந்து உன்னோட லைஃப்பில் நான் வந்து ஆல்ரெடி நீ கஷ்டப்பட்டதே போதும், திருப்பி எல்லாம் எதுவுமே நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்படி வெளியே வந்துட்ட அப்புறம் வந்து கங்காவால் ஒன்றுமே முடியாது. ரொம்ப அழுதுகிட்டு அவங்களோட சட்டையை வந்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவங்க வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து எடுத்து குடிச்சிக்கிட்டு அவரோட நினப்பாகவே வந்து அந்த வீட்டிலேயே இருக்காங்க. இதுதான் இந்த கதையோட முடிவு. அதாவது ஒரு சின்ன வயசு ஒரு 17 18 வயசில் நடந்த ஒரு விஷயத்த வந்து 30 வயசில் வந்தப்புறம் அந்த பெண்ணு வந்து சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத தான் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க.